இன்று அதிகாலையில் பரிசுத்தரின் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளிலே கூட மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 34வது வசனம். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும், அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடுகள் போதும். கர்த்தராகிய தேவன் நமக்கு சொல்லுகிற ஒரு பெரிய ஆலோசனை, நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். இன்றைக்கு நமக்கு அநேகருக்கு இருக்கிற ஒரு பெரிய கவலை எதிர்காலத்தை குறித்த ஒரு கவலை. என்னுடைய பிள்ளைகள் எதிர்காலம் எப்படி இருக்கும், என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், என்னுடைய காலத்தில் ஒரு வீட்டை கட்டி முடிப்பேனா, என் பிள்ளைகளுக்கு தேவையானவைகளை நான் செய்து விடுவேனா, ஒரு சேவிங்ஸ் இல்லாமல் நான் இருக்கிறேன் என்று சொல்லி எந்த நேரமும் நாளைய தினத்தை குறித்தே எதிர்காலத்தை குறித்தே நாம் கவலைப்பட்டு நம்முடைய வாழ்க்கையை நாம் நகர்த்தி கொண்டிருக்கிறோம். நாளைய தினம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. தேவஜனமே, உங்கள் எதிர்காலம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. உங்கள் எதிர்காலத்தை கர்த்தர் கரங்களில் வைத்திருக்கிறார். சவுல் நினைத்தான், இதோ தனக்கு அடுத்து யோனத்தான் தான் அந்த ராஜ்ய பாரத்தை ஆள வேண்டும், அவன் ராஜாவாக வேண்டும் என்று சொல்லி நினைத்தான். ஆனால் கர்த்தர் அவனை ராஜாவாக்காதபடிக்கு தாவீதை கர்த்தர் ராஜாவாக்கினதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு தேவ ஜனமே, நாமும் அப்படித்தான் இருக்கிறோம். எதிர்காலத்திலே திட்டங்கள் பல போட்டிருக்கிறோம். ஆனால் இந்த எதிர்கால திட்டங்கள் எல்லாம் நம்முடைய நினைவுகளின்படி நடக்காது. தேவன் என்ன திட்டம் வைத்திருக்கிறார் அதன்படி மாத்திரமே நடக்கும். எனவேதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதிருங்கள், எதிர்காலத்தை குறித்து கவலைப்படாதிருங்கள், அந்தந்த நாளுக்கு அதனதின் பாடுகள் போதும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு தேவ ஜனமே, ஆண்டவர் சொல்லுகிற பெரிதான காரியம் இதுதான். நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், உங்கள் எதிர்காலம் கர்த்தருடைய கரத்திலே இருக்கிறது என்று சொல்லி, என் எதிர்கால கவலை எதுவாய் இருந்தாலும், என் சரீரத்தை குறித்ததா இருந்தாலும், என் குடும்பத்தை குறித்ததா இருந்தாலும், என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய எதிர்கால திட்டங்களை குறித்ததாக இருந்தாலும், என் சொத்துக்களை குறித்ததாக இருந்தாலும், எதை குறித்ததாக இருந்தாலும், அதையெல்லாம் நான் தேவ சமூகத்திலே வைத்து விடுகிறேன் என்று சொல்லுங்கள். இதோ உங்களுக்கு குழப்பம் இருக்காது, உங்களுக்கு கவலை வராது. இந்த நாளிலே அதிக கவலையினால்தான் இருதயத்திலே வியாதி உண்டாகிறது தேவஜனமே. எனவே கவலையெல்லாம் தூக்கி போடுங்கள். விசேஷித்த விதமாக எதிர்கால கவலை தூக்கி போடுங்கள். உங்கள் பிள்ளைகள், உங்கள் குடும்பத்தை எல்லாவற்றையும் கர்த்தருடைய கரத்திலே கொடுங்கள். நிச்சயம் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கவலையை தூக்கி கர்த்தர் சமூகத்தில் வையுங்கள். உங்கள் நாளைய தினம் எதிர்காலம் ஆசீர்வாதமாய் அமையும். நிச்சயம் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆமென். ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, எங்க எல்லாருக்கும் இருக்கிற ஒரு கவலை, எதிர்கால கவலைப்பா. இந்த எதிர்காலத்தை குறித்த கவலையெல்லாம் எங்கள் வாழ்க்கையில எடுத்து போட்டு எங்களை ராஜா உம்முடைய ஆண்டவரே அப்பா வசனத்தின் பிரகாரமாக முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் உம்முடைய நீதியையும் தேட எங்களுக்கு கிருபை கொடுங்க. அந்த தேவனுடைய ராஜ்யத்தை வசனத்தின் மூலமாக எங்களிடத்தில் வெளிப்படுத்த எங்களுக்கு கிருபை கொடுங்க. இயேசுவின் நாமத்தினாலே கவலைகள் எல்லாம் தூக்கி போட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.